உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சந்திரன் 10ஆம் அதிபதி வரனால அவர் 24 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கட்டம் மாறிக்கிட்டே இருக்கனால, ஒரு ராசி மாறுறதுனால ஒரு மாதிரி தொழில் அமைப்புல மாற்றங்கள், ஏற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ உங்களுக்கு தொழில்ல ஏற்றமான மாதமா தான் இந்த மாதத்துல ஆரம்பத்துல இருந்து 3ஆம் தேதியிலிருந்து ஏற்றமான மாதமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு சிறந்த மாதமா இருக்குங்க. குரு 7ஆம் அதிபதி செவ்வாயை பார்க்கறனாலையும் மிக சிறந்த அமைப்பா இருக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நிச்சயமா நடக்குங்க. துலா ராசிக்காரங்க திருமணத்துக்கு காத்திருக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு நிச்சயமாக வரம் கிடைத்து மிக சிறப்பான திருமணம் அமைகிறதுக்கு இந்த தை பிறந்தோன்னு வழி பிறக்க ஆரம்பிக்குதுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகள் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கறனால கன்ஃபார்மா குழந்தை உண்டுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை, பயப்பட வேணாம். குழந்தை உடனால இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாருக்கு மிதுனத்தில் சுய ஜாதகத்துல மிதுனத்துல குரு, தனுஷுல குரு, கும்பத்துல குரு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்பு கன்ஃபார்மா இருக்குங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேபி வச்சு ட்ரை பண்றவங்க எல்லாம் தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் திருமணம் செய்யறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தடை அதிகமா இருக்கும். டிவோர்ஸ் ஆகி திருமணம் செய்யறவங்க, விடோ திருமணம் செய்யறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அந்த தடையை உடைச்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். இந்த தை மாதத்துல அதுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கறதுல கான்கிரீட்டா இருங்க. 6ல இருக்க சனி பகவான் 8ஆம் இடத்தை பாக்குறதுனால வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு, வெளிநாடு போயிட்டு வந்தவங்களுக்கும் சின்ன பாதிப்புகள் இருக்கும். வெளிநாட்டுல வேலைகள்ல சின்ன பாதிப்புகள் வந்துட்டு போகும். ஆனாலும் வேலை ரீதியா வேலை போகாது, சம்பளத்துல குறைபாடுகள் ஏற்படலாம். அதிகமான வேலை பளு கொடுத்து சம்பளம் கம்மியா வாங்குற மாதிரி வரும். நம்ம வேலை பார்க்கறதுக்கு உரிய சம்பளம் கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வெளிநாட்டு செல்ல இருக்கவங்களுக்கு இது உகந்த மாதமா இருக்குங்க. இந்த மாதத்துல இருந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே எல்லாமே மாறுங்க. இந்த மாதம் தை 15ல இருந்து வெளிநாட்டுல நான் சொன்னவங்களுக்கான நெகட்டிவ் பண்ண எல்லாமே மறைஞ்சு பாசிட்டிவ் பண்ணனா நல்ல விஷயமா நடக்குறதுல எந்த மாற்றமும் இல்லை.